Hi viewers, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிர் அரை கப் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி வடி அல்லது ஒயிட் கிளாத்தில் ஊற்றி தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. இது இப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். அப்போ தான் தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிட்டு இருக்குது. அடுத்தது கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ரெடி ஆகிடும். இப்போ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்க, கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதுல 1 கப் பால் ஊத்திக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரமலை இதில் ஆட் பண்ணிடலாம். கேரமல் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டோம். பாருங்கள், 1/2 hour வச்சதில் தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. இப்போ இந்த வடித்து வச்ச தயிரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஹேண்ட் விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தயிரை மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் கேரமல் மிக்சரை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண பிறகு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுறணும். எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கர்டு ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி 2 கப் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு 2க்கும் மூடி போட்டு கவர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மூடி போட்டு கவர் பண்ண பிறகு இதை ஃப்ரீசரில் வச்சு 8 hours கழித்து எடுத்து பார்க்கலாங்க. இப்போ 8 hours ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், சூப்பரான மிஸ்டி டொய் அல்லது ஸ்வீட் கர்டு நம்ம ஈஸியாக செஞ்சுட்டோம். இது சாப்பிட்றப்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது சம்மர் டைமில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நான் இதை எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இந்த ஸ்வீட் கர்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். Thank you.